மறைந்த மத்திய அமைச்சர் சிஸ்ரா மோலாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பார்லிமென்ட் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் சிஸ்ரா மோலா குர்கானில் உள்ள மருத்துவமனையில் ஞாயிறன்று இறந்தார். திங்களன்று லோக்சபா கூடியதும் சிஸ்ரா மோலா மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் சபாநாயகர் மீரா குமார் அறிக்கை வாசித்தார். ராஜஸ்தானின் ஜூன்ஜூனு பகுதியில் இருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட சிஸ்ரா மோலா மத்திய அமைச்சரவையில் பல்வேறு பொறுப்புகளை திறம்பட வகித்தார் என்று மீரா குமார் புகழாரம் சூட்டினார். அதைத் தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். ராஜ்யசபாவில் சபை தலைவர் ஹமீத் அன்சாரி மறைந்த சிஸ்ரா மோலாவுக்கு இரங்கல் தெரிவித்து அறிக்கை வாசித்ததும் அனைத்து உறுப்பினர்களும் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து சிஸ்ரா மோலா மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பார்லிமெண்டின் இரு சபைகளும் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக ராஜ்யசபா கூடியதும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்ட சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த கனக்லதா சிங், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரமோத் திவாரி ஆகியோருக்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டிசம்பர் 5ஆம் தேதி துவங்கிய குளிர்கால கூட்டத்தொடர் இதுநாள் வரை 8 நாட்கள் கூடிய போதும் ஒரு நாள் கூட இரு சபைகளிலும் அலுவல்கள் நடக்கவில்லை. முதல் 2 நாட்கள் இரு எம்பிக்கள் மறைவு, நெல்சன் மண்டேலா மறைவு ஆகிய காரணங்களால் பார்லிமென்ட் ஒத்திவைக்கப்பட்டது. தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் கடந்த வாரம் தொடர்ச்சியாக 5 நாட்கள் முடங்கிய பார்லிமென்ட் திங்களன்று சிஸ்ரா மோலா மறைவுக்காக ஒத்திவைக்கப்பட்டது.